வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சேலத்துல கந்தாஸ்வரம் என்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்புகள்லாம் நம்ம ஐயா சொல்லலாம்னு இருக்காரு. ஐயா உங்க பேர் அறிமுகப்படுத்திட்டு சொல்லிடுங்க. என் பேர் கணபதி ராமன் பேர். இந்த இடத்தை உருவாக்கினவர் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள். அதனால இப்போ இந்த இடத்துக்கு பேரு சாந்தானந்த சுவாமி அதிஷ்டானம்னு பேர். 27/5/2002 சமாதியானார். அம்பாள் பாதத்திலே உட்கார்ந்துருக்கார். 1962 புதுக்கோட்டையில புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணார். இப்போ சுவாமியுடைய குருவோட குரு சமாதியான புதுக்கோட்டை. இப்போ சுவாமியுடைய குருநாதர் சமாதி இங்க நாமக்கல் மாவட்டத்துல சேந்தமங்கலத்துல இருக்கு. அங்க நம்ம 1931 ஸ்வயம் பிரகாசனான நம்ம சுவாமியுடைய குருநாதர் தத்தாத்திரை வச்சதுனால அந்த மலைக்கு பேர் தத்தகிரின்னு பேர். சுவாமி இங்க ஸ்கந்தனை வச்சதுனால ஸ்கந்தகிரின்னு இந்த இடத்துக்கு பேர். ஸ்கந்தன் ஆசிரமம் கிடைச்சதுனால ஸ்கந்தாசிரமம்னு பேர். நாங்களாம் வாழ்றதுனால ஸ்கந்தபுரின்னு பேர். அருள்ங்கிற போரை போட்டு கொடுத்துருக்கார். முருகன் அருளால சுவாமியுடைய தபோ பலத்தினால சேலம் மக்கள் செஞ்ச பெரிய பாக்கியத்தினால 10/9/1967 இந்த இடத்துல முருகன் ஜோதியா காட்சி கொடுத்து இந்த இடம் கிடைச்சது. 1968 இங்க வந்து செட்டில் ஆகி 86 நம்ம வழிபட வேண்டிய அனைத்து தெய்வத்தையும் இங்க வச்சிருக்கார். நான் மக்கள் கேட்கிறாங்க எத்தனை சாமியா கும்பிடுறது? பரமேஸ்வரன் ஆதிசங்கர அவதாரமாய் மக்கள் வழிபட உலகத்துல எத்தனை ரிசர்ச் பண்ணி 33 கோடி தெய்வங்கள் கண்டுபிடிச்சு நமக்காக சுருக்கு எழுத்துங்கிற ஷார்ட்டான் படிச்சு பொய்ப்பொருளை மெய்ப்பொருள்னு தமிழ்ல எழுதி தமிழாக மன்றத்துக்காக பிரம்மைவ சத்தியம்னு எழுதி உண்மையாக ஒண்ணும் இல்லாமல் இருக்குன்னு எழுதி விரிவுரைப்படுத்தி எழுதினவர் ஆதிசங்கரர். நீங்க நிறைய இடத்துல பார்க்கணும் அதை. ஆனா இன்னும் உண்மையை படிக்கல. அவர் எழுதியிருக்கார், இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பது உண்மை உனது ஆத்மான். இந்த இங்கிலீஷ் படிச்சவங்க பிலாசபின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்ல படிச்சவங்க பேசிய வேதாந்தம்ட்டாங்க. என்ன மாதிரி தமிழ் தெரியாம இங்கிலீஷ் தான் பேசி சோம்பேறி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு ஜூஸ் பண்ணி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கார். 6 தெய்வத்தை வழிபட சொன்னவர் ஆதிசங்கரர். சாந்தான சுவாமி 1968 இந்த இடத்துக்கு வந்து 86 18 வருஷத்துல அந்த 6 தெய்வத்தையும் வச்சிருக்காருன்னு சொல்றதுக்காக என்ன வச்சிருக்காங்க. எனக்கு நிறைய சம்பளம் சாப்பாடு சௌக்கியமா நிதி எல்லாம் பார்த்துக்கிறதுக்காகவே சுவாமி வச்ச ட்ரஸ்டிகள் 11 பேர் இருக்காங்க. என்ன சந்நிதியை பார்த்துக்காக வச்சிருக்காங்க. இங்க வரவங்க உங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது என் டியூட்டி. நான் உங்கள்கிட்ட பேசுறதே என்ன தெரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரியாம பேரே பைத்தியன்றான். இந்த மண்டபத்துக்கு கட்டி சாந்தான சுவாமியோட உபதேசம் ஆண்கள் அனைவரும் ஆண் தெய்வம், பெண்கள் அனைவரும் பெண் தெய்வம் சொன்னா உடனே கொடி பிடிச்சி ஸ்ட்ரைக் பண்ணி சமூக உரிமை கேட்பேன்னு இந்த மாதிரி அமைப்பு உலகத்திலையும் இதா இருக்கு. அஷ்டாதச பூஜ மகாலட்சுமி துர்கா தேவியும் எழுத்தாப்படி முருகனும். இந்த இடத்துல பேர் ஸ்கந்தன் ஸ்கந்தமாதா. முருகனுக்கு சக்திவேல் கொடுத்த பராசக்தி. 28/2/1971 தை மாசத்துல புனர்பூச நட்சத்திர பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணவர் நட்சத்திரம் விசாகம், அடியர் நட்சத்திரம் பூரட்டாது. ஜென்மானுஜன் நட்சத்திரம் வச்சிருக்கார். சாஸ்திரமா இருந்து கைங்கீரை பண்ணுன்னு சுவாமி ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். என் கைங்கீரை கேட்டா வரவாழ்கிட்ட பேசணும், ஒன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லணும். அதுதான் டியூட்டி. இங்க என்ன பேசுறது, ஒன்னு தெரிஞ்சுன்னு சொல்லணுமே. அதுக்காக ஏ மனமேன்னு எழுதியிருக்கார். நான் அப்பா அம்மாட்ட உரிமையோட கேட்குறீங்க, எனக்கு என்ன ஆச்சு? உங்க பேர் என்ன சார்? ஜெகன். ஜெகநாதனே பிறந்துக்காரு. உங்க அப்பா அம்மா பேர் வச்சுட்டாங்க. ஜெகநாதன் எங்க இருக்கா தேடுதான். படிச்சு பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், விசாரிச்சு பார்த்தோம், டாக்டர்கிட்ட சொன்னோம். ஒரு இங்கிலீஷ் படிச்ச டாக்டர் ஸ்பேர் சாமான் எழுதி, தமிழ்ல படிச்ச டாக்டர் உறுப்புகள் எழுதி ஒன்னா செடிச்சா உருவம்னு சொல்லி பூரி ஜெகநாதே பிறந்திருக்கான்னு பேர் வச்சு இவருக்குள்ள ஜெகநாத சுவாமி மாட்டீண்டும் முழிக்கிறார்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கேட்டேன், மாட்டீண்டு முழிக்கிறாளுக்கு என்ன பேர்னு. அனுபவ ரீதியா சொல்றாங்க, கடன் கொடுக்கிறவங்களாம் மாட்டீண்டு தான் முழிக்கிறான் சாமின்னு. கடவுளுக்கு தமிழ்ல பேரு கடன் கொடுக்கிறவர்னு பேரு, இங்கிலீஷ்ல பேங்கர்னு பேரு. ஒரு பர்த்னு லோன் சாங்ஷன் பண்ணதுனால பகவான் இப்ப லோன் அலையிறதுனால கரடு முரடா இருந்த இடத்துல இன்னைக்கு முருகன் இங்க குடி கொண்டிருக்கார். அவர் எக்ரிமெண்ட் ஆயிடுக்கார், ஒன்ன நீ கொடு என்ன நான் தரேன். அதுக்கு பிரார்த்தனை, பிரேயர், மெடிடேஷன், ஃபுல் ஃபைத்து, சரண்டர், சரணாகதின்னு படிச்சு பண்ணி எங்க போய் சாமிட்டாலும் கடனுக்கு சுவாமி கும்பிடாத, விருப்பத்தோட கும்பிடு சொன்னத ஜெகநாத் இங்கிலீஷ் படிச்சு இன்ட்ரெஸ்டா கும்பிட சொன்னதால இன்ட்ரெஸ்டா இப்ப டேப் எடுக்கிறார். இன்ட்ரெஸ்டா வந்திருக்கேன், வட்டி கட்டியாச்சு. இன்ட்ரெஸ்ட் வீட்டுக்கே வரணும்னு பேங்கர்கிட்ட கேட்டோம். பேங்கரான பகவான்
எஃப்டி பண்ணுன்ற தரேன்னு சொன்னார். எஃப்டினா என்ன பேர் படிச்சதுனால வைப்பு தொகைன்னு தமிழ்ல பேர். அதுக்கு அர்த்தம் வந்து மூலப்பொருள். வைப்புனா மூலம், தொகைன்னா பொருள். மூலப்பொருளான ஜெகநாதன்கிற பகவான உங்களுக்குள்ளேயே பார்க்கணும். எப்படி பார்க்கறது கேட்பீங்க. அதுக்காக சொல்லி கொடுத்த வார்த்தையை நீங்க எல்லாரும் சொல்றாங்க. 2 எழுத்து குறைச்சு படிச்சதுனால திருன்னு முடிக்க வேண்டும். சொன்னவர் ராமர். பாரத மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பாதுகையை பரதன்ட்ட கொடுத்துட்டு சொல்றார், இந்த திருவடி உதவுற மாதிரி இந்த அண்ணனான ராமனும் தம்பியான லட்சுமணனும் உதவி பண்ண மாட்டான், ஃபாலோ பண்ணு சொன்னார். இந்த இன்சில் மாத்தி போட்டு ஃபெலோன்னு படிச்சவன் ரவுண்ட்ல விடுறேன்ட்டான், திருவடி அடின்னு படிச்சவன் லத்தி சார்ஜின்ட்டான். ஏன்னு விசாரிச்சேன். ஐயா, பரதனுக்கு வசதி இருந்தது, தசரத மகாராஜா அஸ்மாஜ் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான், நாங்களாம் எங்கேயா வச்சு கேட்பேன்னு ஜெகநாதுக்கா இந்த உடம்ப தயார் பண்ணி கொடுத்துருக்கார். உள்ள மக்கள் எல்லாருக்கும் உடம்ப கொடுத்துருக்காரு பகவான். அது வந்து கேமரா. ஹார்ட்டுங்கிறது விலை மதிப்பெற்ற ஃபிலிம். பொசிஷன் கேப் பண்றது பிரெயின். யூஸ் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி. யூஸ் பண்ணீங்கன்னா பியூட்டி. இங்க வர்றது லக்கு, இங்க இருக்கிறது லுக்கு, இங்க சேர்ந்தது கிளிக் என்றால். அதுக்காக சுவாமிகள் குரு திருவடி பண்ணி வச்சுக்கார். பாதுகா பூஜை பண்ணலாம். அதுக்காக திருவடி வச்சா போருமேன்னு கேட்பேன்னு கடவுளுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். இனிப்பு பண்டங்கள் நாங்க இங்கிலீஷ் படிச்ச குழந்தைலாம் ஸ்வீட்ஸ்னு பேர் வச்சாங்க. எங்க அம்மா ரொம்ப லட்சணமா பக்ஷணம்னு தயார் பண்ணாங்க. பார்த்த உடனே டாக்டர் சுகர்னு பேர் வச்சார். லோ சுகரா ஹை சுகரான்னு குத்தி குத்தி பார்த்த டாக்டர் வேர்த்து விறுவிறுத்து வெளியே வந்து ஃபேன் போடுயான்னா ஜெகன் சொல்லிட்டா, நாங்கள் சுவிட்சு தான் போடுவோம் சார், ஃபேன் போட மாட்டோம்னார். போய் போடையானா கரண்ட் இல்லைன்ட்டாங்க. கடவுளுக்கு பேர் கரண்டு, கரண்டுக்கு பேர் பவர், பவருக்குள்ளது அருட்பெரும் ஜோதி. இந்த இடத்துல ஸ்கந்த ஜோதின்னு பேர் வச்சு வருஷா வருஷம் திருவண்ணாமலை தீபத்தனி தீபம் ஏற்றதுனால நினைச்சா முக்தி திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு போறவங்க யாரு சேலம் வழியா போனாலும் உடையாப்பட்டி தான் ட்ரெயின் ரோடு. உடையாப்பட்டி வந்து உள்ளவர் சேலத்துல இருந்து ஆத்தூர் ரோட்ல வாழப்பாடிக்கு முன்னாடி அயோத்திப்பட்டம் பின்னாடி அயோத்தி உடையாப்பட்டின்னு இருக்கு. அது உள்ள 2 கிலோமீட்டர் உள்ள இருந்தா மலை இருக்கு. இது பேர் ஸ்கந்தாசிரமம்னு உருவாக்கி இருக்கார் சாந்தாசிரமம். சுவாமி தான் இங்க உட்கார்ந்து ஸ்கந்த குரு கவச்சம் எழுதினவர். ஸ்கந்தன் ஸ்கந்தம் 71 பிரதிஷ்டை பண்ணார். 74 5 ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை பண்ணார். 1975 விநாயகர் பிரதிஷ்டை பண்ணார். 1976 தத்தாத்திரேயர் பிரதிஷ்டை பண்ணார். 1980 இடுமனை பிரதிஷ்டை பண்ணார். 86 உலகத்திலேயும் இங்கதான் முருகனை சுத்தி நவக்கிரகங்களும் அம்பாளுக்கு முன்னாடி வேதமூர்த்திகளும் வேதவியாசரும் ஆதிசங்கரும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கார். 1968 வந்து 86 18 வருஷத்துல சண்மதமும் சம்மதமா இங்க வச்சிருக்கார். அதுக்கு பேரு சௌரம், சாக்தம், பைணவம், கானபத்தியம், சைவம், கௌமாரன்னு பேர் வச்சிருக்காங்க. சௌரங்கிறது சூரியன், சாக்தங்கிறது பராசக்தி, பைணவங்கிறது பெருமாள், கானபத்தியங்கிறது பிள்ளையார், சைவங்கிறது ஈஸ்வரன், கௌமாரங்கிறது முருகன். எதுக்கு அப்படி கேட்டுருவாங்க. அதாவது காலம்பரை மக்கள் எல்லாரும் எழுப்புறதுக்காக சூரியனும், என்னதான் ஜெகனுக்கு பசி வந்துருமேன்னு சாப்பாடு போடுறதுக்காக அம்மாவும், சாப்பாடு ராமனா கூடாதுன்னு ஃபைனான்ஸுக்காக வெங்கட்ராமனும், ஃபைனான்ஸ் வந்தா பெரிய தலைவலியா இருக்கேன்னு பட்டுடா பண்றதுக்காக விநாயகரும், இவ்வளவு பண்ணா நிறைகுடம்னு பேர். நிறைகுடம் எப்படி இருக்கும்? ததும்பாம, ஆடாம, ஓடாம, குதிக்காம, கூத்தாடாம, ஸ்டில்லா வெயிட்டா வச்ச இடத்துல அப்படியே பூர்ணமா நிறைஞ்சி சிவசிவான் இருக்கும். இந்த காலத்துல சிவசிவான் தான் டாக்ஸ் போட்டுவான் பயப்படுவேன்னு. மார்ச், ஜனவரி, பிப்ரவரி, அப்புறம் வரிங்கிற மாதம் கிடையாது. ஏப்ரல் 1க்குள்ள நம்மள ஃபூல் பண்ணா பார்த்து ஆடிட் பண்றதுக்கு அறிவு இருப்பது முருகனை வழிபடணும்னு சொல்லி தந்தவர் ஆதிசங்கர். ஜோதிட சாஸ்திரத்துல தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாதுன்னு எழுதி ஒரே தோஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அதை ஏன் கேட்குறீங்க பெரிய தோஷம்னு ஜோசியர் பயமுறுத்தி பிறவி எடுத்ததுதான் தோஷம்னு எழுதியிருக்காங்க. ஜோதிட சாஸ்திரப்படி என்ன தோஷம்னு கேட்டதுனால பிறவி எடுத்ததுதான் தோஷம் சொல்லி பெரிய தோஷம்னு பயமுறுத்தி பிறவி பயனை அடையறதுக்கு ஒரே வழி முருகனை சரணாகதி பண்ணணும்னு எழுதியிருக்கார். எழுதி வச்சா எடுபடல. பக்தன் பாடினா தூங்கி ஒரு தொட்டு காமிக்காத வித்து சுட்டு போட்டாலும் வராதுன்றான். அதுக்காக சாந்தான சுவாமிகள் உலகத்திலையும் இங்கதான் முருகனை சுத்தி மனைவியோட வாழ்ந்த நவக்கிரகங்கள் வச்சுக்கார். முருகனுக்கு கண் போல கணக்க பார்த்து முருகன் நிற்கிறார். இந்த வலது பக்கத்துல சூரியன், இடது பக்கத்துல சந்திரனையும் வச்சிருக்கார். மேற்கு பார்த்து சனி, ராகு, கேது 3 பேரை வச்சிருக்கார். வடகிழக்குல குரு பகவானும், குருவுக்கு நேர பின்னாடி சுக்கிரனும்,
சுக்கிரனு பக்கத்துல செவ்வாயும், செவ்வாய்க்கு நேர பின்னாடி புதன். இந்த மாதிரி அமைப்பு உலகத்திலேயும் இதா இருக்கு. நாள் என்ன செய்யும், விரைதான் என்ன செய்யும், இந்த நாடி வந்த கோள் என்ன செய்யும், கொடுங்கூற்று என்ன செய்யும், குமரேசர் தாழ்படிதான் ஒரு பாட்டை நிறுத்தாம சிலங்கைன்னு கீழே வரல வர்ணிச்சு 27 நட்சத்திரம் முருகன்னா 12 கையிலும் 12 ராசி முன் வந்து நிற்பன் பிறவி பாடியிருக்காங்க. அதுக்காக முருகனை சுத்தி மனைவியோட நவகிரகங்கள்ல சூரியன் வச்சிருக்கார், சௌரமதம்னு பேர். பிள்ளையார், முருகன், ஐயப்பன்கிற 3 சன்னிதான் நேர பராசக்தி வச்சுனாங்க, சாக்த மதம்னு பேர். சூரியன் எழுப்புறார், அம்மா சாப்பாடு போடுறா, சாப்பாடு ராமநாத் ஃபைனான்ஸ் போகணும். வெங்கட்ராமனை கும்பிட போனா தெங்கலையா வடகலையான்னு கேஸ் போட்டுருவாங்களேன்னு இங்க வந்தா தெய்வ கலை ஏற்படும். யாரு பெருமாள் சேவைக்கு போனாலும் ஆஞ்சநேயரையோ கருடையோ சேவிக்காம பெருமாளை சேவிக்க முடியாது. பெருமாள் மாயாவி, கீழே பார்த்தா வராக, நடுவில் பார்த்தா நரசிம்மர், டாப்ல பார்த்தா ஹயகிரிவர். அதுக்காக பஞ்சமுகி அனுமான் வச்சுக்கார். முன்னாடி ஆஞ்சநேயர், பின்னாடி கருட பகவான். ஆஞ்சநேயருக்கு வலது பக்கத்தில் நரசிம்மர், இடது பக்கத்துல வராகமூர்த்தி, மேல ஹயகிரிவர். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் வாக்படுத்தஞ்ச அனும ஸ்மரணாத். நினைச்சா போறோம் இவ்வளவு அனுகிரகம் பண்ணுவார். சொல்ற யாருக்கா பண்றா கேட்டு வேலைன்னு மந்திரா ராகவேந்திர சுவாமியில ஆஞ்சநேயர் பக்கத்துல வச்சிருக்கார். இதெல்லாம் கலகம் பண்ணாதான் காரியம் நடக்கும். புராணங்களா இத்தனை நாளைக்கு காரணம் நாரதர் தான். இந்த ஆஞ்சநேயர் சன்னதியில ஒரு பக்கம் நாரதரும் ஒரு பக்கம் ராகவேந்திர சுவாமியில வச்சிருக்கார். வைஷ்ணவத்துக்கா ஆஞ்சநேயர், அவருக்கு நேர எதிர்த்தாப்படி பிள்ளையார் இங்கதான் இருக்கார். ஆஞ்சநேயரும் பிள்ளையாரும் எதிர்மான அமைப்பு உலகத்திலையும் இங்கதான் இருக்கு. இந்த பிள்ளையாருக்கு பேரு பஞ்சமுக ஹேரம்ப கணபதினு பேர். நான் வச்ச பேரு எமர்ஜென்சி கணபதினு பேர். தமிழ்ல உடனே காரியத்தை முடிச்சு கொடுக்கிற கணபதினு பேர். அவருக்கு வாகனம் பேர் மூஞ்சோர் லேட் ஆகுன்னு யாழி வாகனம் சொல்லலாம், சிம்ம வாகனம் சொல்லலாம், ரெண்டு உண்டு. அதுல சிம்ம வாகனம் சொல்லுவா, யாழி வாகனம் சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ஆகிட்ட வச்சுட்டு இருக்கார். இப்படி ஆரம்பிச்சுதாருன்னா குட்டிக்கு ஆரம்பிச்சோவே அகஸ்தியர், பக்கத்துல அகஸ்தியரையும் லோபாமத்தையும் வச்சிருக்கார். அகஸ்தியர் யாத்திரை போயிட்டு இருந்தார். வந்தோ சாமி விட்டோம் போலோங்காம குறுக்க நான் பேசுற மாதிரி ஒரு ரிவர் ஒண்ணு வந்தது. அகஸ்தியரோட தபோபலத்தினால வாட்டரை அப்சல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார். மீன், நண்டு, திமிங்கிலா அந்த கிருமிகள்லாம் பிள்ளையாற்ற முறையிட்டு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார், காக்கா பிடிச்சாதான் காரியம் நடக்கும்னு சொன்னார் பிள்ளையார். காக்கா பிடிச்சாரு என்னன்னு தெரிஞ்சுட்டா ஸ்தோத்திரம் பண்ணாங்க. இந்த கிருமிகள்லாம் சேர்ந்து பிள்ளையார ஸ்தோத்திரம் பண்ண உடனே லா பாயிண்ட் எடுத்து பார்த்தார். எமர்ஜென்சி ஆக்ட்ல இருந்தா எந்த வேலை வேணா போட்டுலாம் சட்டம் இருந்ததுனால காக்கா ரூபத்தோட போய் ரெண்டி சாட்சி விட்டவர் விநாயகர். அப்ப பனிஷ்மெண்ட் குட்டு வாங்கினாலும் மோதிர கையில குட்டு வாங்கினான். அகஸ்தியர் கையை ஓங்கினார் குட்டுறதுக்கு. காக்கா வந்து கணபதியா மாறிட்டார், தன்னையே கூட்டிட்டார். திங்க் பண்ண இப்படி தட்டின்னு இருந்தோம். இங்கிலீஷ் படிச்சு மெமரின்னாங்க, அதையும் ஜெகன் வந்து போன்ல போட்டார். அது எங்க இருக்கு தெரியல. கூட்டிட்டு தோபிக்கார போட்டா பிளட் சர்க்குலேஷன் ஆகும், ப்ரெஷர் எல்லாம் குறையும், ஃபங்க்ஷன் எல்லாம் டென்ஷன் இல்லாம நடத்தலாம். அதுதான் பெரியவங்க நீ கம்னு இருப்பாங்க. கம்னு சொன்னா ஜம்னு வாழலாம். இது பிள்ளையாரோட எஸ்டிடி கோடு. அப்படி குட்டிக்கு ஆரம்பிச்சார் அகஸ்தியர். அவர் மனை பேர் லோமாமுத்திரை வச்சுக்கார். 2 பேர் சமதனப்படுத்தினா போறாது, வறட்சி நிவாரணம் கொடுத்தா போறாது, எஜுகேஷனே பவுண்டேஷன் சொல்லி ஹயகிரீவர் வழிபட்டதுனால பஞ்சமுகி அனுமான்ல மேல ஹயகிரீவர் இருக்கிறதுனால எதிர்பெருமான அமைப்பு உலகத்திலையும் இதா இருக்கு. அகஸ்தியர் லோபாமுத்திரைக்கு நேர பஞ்சமுக ஆஞ்சநேயர் வச்சிருக்கார். ஆஞ்சநேயர் மேல் முகம் ஹயகிரீவர் இருக்கார். பஞ்சமுக கணபதிக்கு 5 முகம் ஒரே மாதிரி தான். ஆஞ்சநேயருக்கு அப்படி கிடையாது. ஆஞ்சநேயர், நரசிம்மர், வராகர், கருடர், ஹயகிரீவர் 5 முகம். வாகனம் மாத்திரம் பிள்ளையாருக்கு வித்தியாசம். அதனால இது பேர் திருவருள். சௌரமதம் சூரியன், சாக்தமதம் பராசக்தி, வைணவ மதத்துக்கா பஞ்சமுகி அனுமான், கானபத்தியத்துக்கா 5 விநாயகர், ஈஸ்வரன உருவ வழிபாட்டுக்கா தத்தாத்திரேயர். யார் யா குருன்னு கேட்கிறான் போல குழந்தைகள். நான் படிக்கிற காலத்துல ஆசிரியர்னு பேர் வச்சாங்க, அப்புறம் பேராசிரியர்னு பேர் வச்சாங்க, இங்கிலீஷ் படிச்சு ஹெட் மாஸ்டர்னாங்க, அப்புறம் வாத்தியார்னு பேர் வச்சாங்க. பிரிவா பிரிச்சு ஒரு வகுப்புக்கு 9 வாத்தியார் போட்டாங்க. இப்ப டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த வாத்தியார், எத்தனை வாத்தியார், எந்த ஊர் வாத்தியார்னு பையன்களாம் கேட்டுவாங்கன்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவின. ஆதி குரு தத்தாத்திரேயர்னு பேர். தத்தாத்திரேயர் என்னையா பேர் இருந்து கேட்பேன்னு
பக்கத்துல அத்ரி அனுசூயான்னு வச்சிருக்கார். அனுசூயா தன்னை தெளிச்ச உடனே குழந்தைகள்லாம் குழந்தை ஆயிட்டாங்க தத்துன்னு. அத்திரி மகர்ஷி குழந்தை ஆத்திரேயர்னு பேரு. மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தி ஆயிட்டாங்க. அதான் அத்திரி மகர்ஷிக்கும் அனுசூயா தேவிக்கும் குழந்தைகள் இல்லை. அந்த அத்திரி மகர்ஷி ஒரு இடத்துல போய் தியானம் பண்றார். இப்போ கந்தாசி வந்திருக்கேன் என்ன வேணும் சுவாமிகிட்ட முறையிடணும். அந்த சுவாமி நமக்கு கையீரம் பண்ணுவார், ஒத்தாசம் பண்ணுவார், கூட இருந்து காத்து ரட்சிப்பார்னு சாஸ்திரம் சொல்றது அடையாளம் தான். அத்திரி மகர்ஷி தியானம் பண்றார். இது நடந்த இடம் சுசீந்திரன் சொல்றாங்க. தியானம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது இங்க ஒரு நாடகம் நடக்கிறது. நாரதன் வர அவருக்கு வயத்த வலி வருது. இரும்பு நடக்கல கிடைச்சது. அது வேக வச்சு சாப்பிட்டா உன் வயத்த வலி தீரும் சொன்னதுனால நம்ம அப்படிதான் பண்றோம். பெரிய டாக்டர் எங்க இருக்கார், எம்பிபிஎஸ் எல்லாம் வேண்டான்னு தேடி அலையிறோம். இதை ஆரம்பிச்சது இந்த நாரதர் தான். கடல் இரும்பு கடலை எடுத்து பரப்பிட்டார். பார்வதி லட்சுமி சரசு 3 பேர்ட்டு கொடுத்து வேக வைக்கணும்னார். நாங்களாம் நம்ம பிரம்மவிஷ்ணு மனைவி ஒன்னார். அப்புறம் வந்து எங்களால் முடியாதுட்டாங்க. பெரிய பெரிய டாக்டர்லாம் கை விரிச்சிட்டார் சார். அப்படி வர மாதிரி நேரம் அனுசூயாதை வீட்டுக்கு வரார். நாரதர் இரும்பு கடலை காமிச்சார். கொஞ்சம் வேக வச்சு முயற்சி தான் எதையும் முடிக்கிறான்னு அனுசூயாதை அம்மா வாங்கி இழுப்பு சட்டியில தன்னை ஊற்றி இரும்பு கடலை போடணும். வெந்த உடனே நாரதருக்கு வயத்த வலி தீர்ந்தது. அவர் வேலையை ஆரம்பிச்சார். நேரம் போனா பெரிய பிரம்மவிஷ்ணு மனைவிங்கிற உங்களுக்கு சமூரிமையெல்லாம் கொடுத்தாச்சு. வீட்டுக்காரர் வேக வச்சு போட தெரியணும், உங்களுக்கு இரும்புகளை வேக வச்சு தெரியாதுன்ட்டு நான் போயிட்டு போறேன் அப்படின்னு வந்துட்டார். என்னடான்னு பார்த்தா அவர் நேரம் இங்க வந்துட்டார். அனுசூயாதையும் வேக வச்சு கொடுத்துட்டார். தன்னை தெளிச்ச உடனே அந்த வெந்துருத்து. வெந்த உடனே வயத்த வலி தீர்ந்தது. இவர் சொல்லிட்டு வந்துட்டார். அவ 3 பேர் 144 போட்டாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருக்கு மனைவியோட உத்தரவு, நீ போய் அவளை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு. அங்க வந்து ஆகாரம் போட போற, பிக்ஷை கேட்கிற 3 பேர் இருந்து உட்காந்துட்டா எல்லாம் போட்டாச்சு. எங்களுக்கு ஒரு நேமம் இருக்கு, ட்ரெஸ் இல்லாம தான் ஆகாரம் போடணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்பனா இவங்கதான் சுவாமி தான் ஆசாமியில தெரிஞ்சுட்டு இரும்பு கல்ல வேக வச்ச தன்னை ஒழிச்ச உடனே 3 பேரும் அதே ஸ்பாட்ல குழந்தை ஆயிட்டாங்க. அந்த அம்மா ட்ரெஸ் கழிட்டு கதை தா போட்டு ட்ரெஸ் பண்ணி பால் சொரகுது. அந்த அம்மாவுக்கு பால் கொடுக்குறாங்க. அப்ப இந்த அத்திரி மகர்ஷியோட தபஸ் கலைஞ்சு போச்சு. அந்த நேரம் முடிஞ்சது. வந்தார், சத்தம் கேட்டது, என்னன்னு கேட்டார். ட்ரெஸ் பண்ணிட்டு அதை திறந்து நடந்து சொன்ன உடனே டோலோத்சவம்னு பேர், தொட்டில் போட்டு கொண்டாடுற உற்சவம் பெருசா ஏற்பாடு ஆயிடுச்சு. நாரதன் அங்க போனார். அம்மா அர்ஜென்டா வீட்டுக்கார பார்க்கணும். அப்பதான் சொன்னார், சக்தியிலே சிவை இல்லை, ஆனால் நீங்க பண்ண வேண்டிய வேலை பண்ணணும், பண்ணல, இப்போ அவர் தான் பார்க்கணும்னு சொன்னதுனால அவங்க போயிருக்காரு தெரியும். அவர் கேட்டார் எங்க போயிருக்காருன்னு. அனுசூயா வா வயத்துல நான் போனேன், மறுபடியும் போன நீங்களே வாங்கணும் கூட்டு வந்துட்டார். அவர் போனதே கூட்டுன்னு வரதான். கூட்டு வந்தா தொட்டில 3 குழந்தைகள் இருக்கா, நீங்களே பார்த்து எடுத்துக்கோன்ட்டார். சுத்தினா 3 ஆண் குழந்தை. எப்படி இருந்து புரியல. அப்போ ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்குறார் நாரதர். அது பேரு தத்தாத்திரேய ஸ்தோத்திரம்னு பேர். பாடின உடனே அவ தம்பதியா காட்சி கொடுத்து அத்திரி மனுஷன் அன்னைக்கு வந்து தபஸ் பண்ணி ஆசிரமத்துல அதுக்காக தான் இந்த நாடகம் எடுத்துக்கொண்டார். 3 குழந்தை வாரி அடைச்சு கட்டின்ட்டார் அத்திரி மகர்ஷி. 3 முகம் 6 கைகள், பிறந்த மேனியா இருப்பார் அவர். ஒரு ட்ரெஸ் கிடையாது. திகம்பர சன்னியாசிகள். அந்த பாரம்பரியத்துல வந்தவர் நம்ம சுவாமிகள். அதனால தத்தாத்திரேயர்னு பேரு. குரு பரம்பரை, ஆதி குரு அவர் தான் எல்லாருக்கும். அந்த குரு பிரதிஷ்டை பண்ணி 76ல ஈஸ்வரில் உருவ வழிபாட்டுக்காக தத்தாத்திரேயர். 15 நாளைக்கு பிரதோஷ பூஜை பண்றோம். அதுக்காக நர்மதாலிருந்து கொண்டு வச்சிருக்கார். புவனேஸ்வரர் புவனேஸ்வரி விக்கிரகமும் பாலலிங்கம் வச்சு பூஜை நடக்கிறது. அது அருவ வழிபாடு. பாலலிங்கம்னால ஈஸ்வருடைய திருவடியை நம்ம தான் பார்க்கணும். அதுக்காக ஐயப்பன் சொன்னதுல நடராஜர் விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கார் சிவகாமியோட. கௌமாரத்துக்காக முருகன், கிளம்புற எழுப்புறதுக்காக சூரியன், சாப்பாடு போடுறதுக்காக அம்மா, பைனான்ஸ் கொடுத்தா வெங்கட்ராமன், பட்டுடா படுறதுக்காக விநாயகர், ஸ்ரீசம் ஈஸ்வரன். இந்த காலத்துல சிவான் இருக்கா தெரிஞ்சா டாக்ஸ் போட்டுருவான். அதுக்காக ஆதிசங்கரர். மார்ச்னா ஜனவரி, பிப்ரவரி, பிப்ரவரிங்கிற மாசம் கிடையாது. ஏப்ரல் 1க்குள்ள நம்மள ஃபுல் பண்ண ஆடிட் பண்ணது முருகனை வழிபட சொன்னவர் ஆதிசங்கரர். 6 தெய்வத்தை வச்சு இதை வச்சிருக்கா சொல்றதுக்காக என்ன வச்சு கேட்கறதுக்காக இங்க உங்களை அனுப்பிச்சு யாமிருக்க பயமேங்கிற டிவி மூலமா முருகன் அருளாலும் நீங்களாம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் தேவை. 13 பிஸ்கட் கொடுக்கிறவர் தன்வந்தி பவன் இங்க வச்சிருக்கார். ஓம் நமோ நாராயணா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியாதி இல்லாத சாப்பாடு நிறைய கிடைக்கும். பக்கத்துல சொர்ண ஆகர்ஷ பைரவர் வச்சிருக்கார். மந்திராத்மக சாஸ்திரத்துல
அவர் தான் லட்சுமிக்கும் குபேரன் அனுகிரகம் பண்றா சொல்லிருக்கு. அதான் சமஸ்கிருதத்துல ஸ்வர்ண ஆகர்ஷ பைரவர் எழுதிட்டாங்க. தமிழாக்க வந்து தங்கத்தை தங்க வைக்கிற சுவாமின்னு பேர். கிரப்டின் பிஸ்கட் தன்வந்திரி, கோல்டு பிஸ்கட் அனுகிரகம் பண்ற ஸ்வர்ணாகர்ஷ பைரவர். இவ்வளவு மக்களுக்கு சங்கடம் இல்லாம கிடைக்குது. தினசரி கணபதி யோகம் பண்ணி சங்கடகர கணபதிக்கு அபிஷேகம் பண்ற ஒரு தத்தாத்திரி பின்பக்கத்துல இருக்கார். அதே ரொம்ப பேர் சங்கட கணபதி சங்கட சதுர்த்தின்னு படிச்சு குழந்தைகளை சங்கடப்படுறதுனால வினை தீர்க்கும் விநாயகர்னு எழுதி வச்சிருக்கார். இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி வேதங்கள் ருக்வேதம், யஜுர்வேதம், சாம்வேதம், அதர்வண வேதம் பிரதிஷ்டை பண்ணிருக்கார். போய் பார்த்தா கழுத முகம் இருக்கு ருக்வேத மூர்த்திக்கு, யஜுர்வேத மூர்த்திக்கு ஆடு முகம் இருக்கு, சாம்வேத மூர்த்திக்கு குதிரை முகம் இருக்கு, அதர்வண மூர்த்திக்கு ஆஞ்சநேயர் முகம் இருக்கு. இப்படி இருக்குன்னு யார் யார் சொன்னா கேட்பேன்னு வேதத்தை வகுத்து கொடுத்த வேத வியாசரை இங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கார். இவ்வளவு தெய்வம் தேவையா கேட்பேன்னு இவ்வளவு வழிபடணும்னு சொல்லி ஆதிசங்கர் இங்க வச்சிருக்கார். விஷ்ணு அம்சம் வியாசர், சிவ அம்சம் ஆதிசங்கரர். சிவ விஷ்ணு பேதமே கூடாது. டெய்லி வீட்டுல பகவான் நாமாவளி சொல்லணும். நம்பினவன் கெடுவதில்லை, இந்த 4 மறைகள் தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரமெல்லாம் சுப்பிரமணிய பாரதி பாடிருக்கார். 4 வேதங்களும் நடுவுல அஷ்டாதசபுஜ மகா துர்காதேவியும் சுவாமி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கார். அதனால அதிக வரம் கிடைக்கிற அருள்ங்கிற போரை போட்டு கொடுத்திருக்கார். சேலத்துக்கு என்ன பேர் விசாரிச்ச, சைலம் சொன்னாங்க. தமிழ்ல என்ன அர்த்தம்னா மலைகள் சூழ்ந்த இடம்னு. சேலத்துல எங்க இருந்து பார்த்தாலும் மலையா தெரியும், மலைச்சு போக கூடாது. மலைகள்ல மாங்கனி காய்ச்ச உடனே மாங்கனி நகர் பேர் வச்சாங்க. மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே ரொம்ப பேர் சுகர்ன்ட்டாங்க. ஆனா சேலத்துக்கு பேர் சுகர்னு பேர், நாட் மாம்பழம், நோ சுகர். வேதவியாசுடைய பையன் பேரு சுகபிரம்ம மகரிஷி. அவர் இந்த வனத்துல ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணதுனால சேலத்துல டவுன்ல நடுவுல இருக்கிறது, சென்டருங்க இங்கிலீஷ்ல நடுவுல இருக்கு சுகவனேஸ்வரர் கோவில்னு பேர். சேலத்துல கிழக்கு பக்கத்துல வேலூர் தாந்தோன்றீஸ்வரர்னு பேர். சேலத்துக்கு மேற்கு பக்கத்துல தாரமங்கல கைலாசநாதர்னு பேர். சேலத்துல தெற்கு பக்கத்துல உத்தம சோழபுரம் கரபுரநாத சுவாமின்னு பேர். சேலத்துல வடக்கு பக்கம் ஏற்காடுன்னு இருக்கு. மேல சேர்ராயன் ஈஸ்வரன் இருக்கா. செவ்வாப்பேட்டை தாண்ட உடனே சேலத்துல காளியம்மன் கோவில் இருக்கு. அவசியம் போய் பாருங்க. அதுல போய் பாருங்க, பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கோங்க. மூலஸ்தானம் இருக்கு ஸ்வயம்பு, ஈஸ்வரன் ஸ்வயம்புவா இருக்கார். மேல கவசம் ஈஸ்வரி சாத்துறாங்க. கவசத்தை சாத்துறதுனால ஸ்ரீசக்கரத்துல மேல உட்கார்ந்து காமேஸ்வரன் காமேஸ்வரி தெருக்கு தெரு மாரியம்மன் இருக்கு. சேலத்துக்கு பேர் தெரியுதான். சேலத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு ஒரு காலத்துல, எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு பேரு சிவசக்தி விநாயக ஸ்கந்தான்னு பேர். ஃபேமிலி ஹோட்டல் சொல்லுவோம். சேலம் தான் அப்பா அம்மா ஊர். மலை பூரா முருகன் இருக்கார், அங்கேயும் ஸ்கந்தன் இருக்கார். குமரியில குமரன் இருக்கார், சூத்தமலையில முருகன் இருக்கிறார். எங்க பார்த்தாலும் முருகன் இருக்கிறதுனால ஸ்கந்தன் பேர். இந்த நதி இருக்குங்க சேலத்துல ரிவர், அதுக்கு பேரு திருமணி முத்தார்னு பேர். அது ஈஸ்வரன் கோயிலுக்கும் வாசிமால் கல்யாணம் பண்றது பின்னாடி வரும். அது ஈஸ்வரன் கோயில் வாசல்ல ஓடுறது. அது அதில் இப்ப மழை பெஞ்சாதான் தண்ணி வரும், இப்ப தண்ணி இல்லை. ஆனா அங்க உட்கார்ந்து பிள்ளையாருக்கு பேரு பஞ்சாட்சர கணபதினு பேர். எல்லாருக்கும் தெரிஞ்ச கணபதி கணபதியில உட்கார்ந்துருக்கார். ராஜ கணபதினு பேர். தெருக்கு தெரு மாரியம்மன் இருக்காங்க. அப்பா அம்மா ஊர் தான் சேலம். அன்னையும் பிதாவும் முன்னரையே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஜெகனுக்கு வெளிநாட்டு டிக்கெட்டு கிடைச்ச உடனே பூரி ஜெகநாதன் அங்கெல்லாம் போயிட்டு வந்து மம்மி டாடி மேடம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா அம்மா யாரும் கேட்பது எழுதி வச்சுட்டாங்க முன்னாடியே. ஜெகத பிதரவு வந்து பார்வதி பரமேஸ்வரவ். நம்ம அப்பா அம்மா தான் பார்வதி பரமேஸ்வரால். பசங்க எல்லாம் அப்பாவே பரமேஸ்வரா அப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். கூப்பிட எஸ்டிடி கோடா போட்டு கொடுத்து எங்க இருக்கா காமிக்கணுமே சுவாமி பிரதிஷ்டை பண்ணிருக்கார். அஷ்டாதசபுஜ மகாதுர்கா எங்க இருக்கான்னா ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் ஹார்ட் எங்க இருக்கோ அம்மா இருக்கா, பிரெயின் எங்க இருக்கோ முருகன் இருக்கார். அப்பா அம்மாவோட எஸ்டிடி கோடு டெய்லி சொல்லுவோம். நான் சொன்ன ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாங்க. டைம் இல்லை, ஏகப்பட்ட டென்ஷன் பிஸி அப்படி சொன்னா பகவான்கிட்ட கேட்டேன். அவர் இரவுன்னு சாங்ஷன் பண்ணிருக்கார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது படுக்கையில படுத்துன்னு சொல்லணும். பக்கத்துல தூங்குறவாளுக்கு இடைஞ்சல்லாம டிவி செல்போன் பாக்குற பேரம்பேத்தி குழந்தைலாம் கோச்சிக்காம உதவிக்காம சொன்ன நிம்மதி கிடைக்கும். என் அனுபவத்தை சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் நம சிவாய, ஓம் ஹ்ரீம் நம சிவாய. கிரீம்னு ஐஸ்கிரீம் கொடுத்துலாம், கிரீம்னு மெடிக்ரீம் போட்டுருவோம். HREM இங்கிலீஷ்ல இன்சில், HREM ஹ்ரீம்னு பேர்.
சிவமய மேல கோடு போடல சவன்னு படிச்சிருவான், உயிர் போயிடும். அதான் அப்பா அம்மாவை பிரிக்க முடியாது. அப்பா அம்மா இருக்கிற இடம் ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசத்துல ஹார்ட்டும் பிரெயின். இங்க வந்தா உயிருக்கு மேல சாந்தம், அறிவுக்கு மேல ஆனந்தம், ரெண்டையும் பிரதிஷ்டை பண்ணதுனால சாந்தான் சுவாமி 27/5/2002 அம்பாள் பாதத்துல உட்கார்ந்துருக்காரு. 1971 அவர் உட்கார தொட்டி கட்டி வச்சுட்டார். 1990 எனக்கு ட்ரைனிங் கொடுத்து இங்க ஒரு அதிர்ஷ்டாளர் சிவானந்த சரஸ்வதினு பேர் வச்சார் சுவாமிகள். மேற்கு பார்த்து லிங்கம் இருக்கிறதுனால தெற்க பார்த்து கோமுகி கிடையாதுங்கிறதுனால வடக்க பார்த்து வச்சிருக்கோம் மகாலிங்கன்னு பேர். எனக்கு 90 சொல்லி கொடுத்தார். சொன்னபடி செய்தால் சுகம், சொன்னபடி செஞ்சுட்டு இருக்கோம், சுகமா இருக்கும். நீங்களாம் சௌக்கியமா சொன்னபடி செய்யணும். என்ன பண்ணும், மந்திரத்தை சொல்லணும். பக்கத்துல படுத்துருக்கோம், இடைஞ்சல்லாம அந்த டிவி செல்போன் பாக்குற குழந்தைங்க எல்லாரும் கோச்சிக்காம முதல்ல சொன்னா நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா நீங்களா பெட்ரூம்ல முகம் பாக்குற கண்ணாடி வச்சுட்டு எதுன்னு உங்க முகத்தை நீங்களே பாத்துக்கணும். மூஞ்சில முடிச்ச மாதிரி காலங்காலத்தால போய் மாட்டின்ட்டேன் சாமி முடியாது, ஐயர் டார்ச்சர் பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஆபீஸ் போயிட்டு வந்து வீட்டுல வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சேலத்துல ஸ்பெஷலா தறி போட சொல்லி கதர் பேட்டி, கதர் துண்டு, கதர் சட்டையை போட்டு கதறி கதறி சுதந்திர நாடுன்னு வாங்கி கொடுத்து, இங்கிலீஷ் படிச்சவங்க ஃப்ரீடம்னு சொல்லி, தமிழ்ல படிச்ச புலவர் பற்றற்றானை பற்றுகன்னு எழுதி அதுல 6 பற்று 6 பெருகி வருடல் ஜாஸ்தியா போய் ரிலீஃப் பிளேன்ட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல ரிலீஃபா இருக்கா? ஹீரோயின்ங்கிறான், பாட்டு பாடிட்டான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்துல போல பாடி வச்சிருக்காங்க. இவ்வளவு பேசுறிய யார் யார் அறிந்தவன் கேட்டு வேலேன்னு 144 போட்டிருக்கார். ஒரு மண்டபம் கட்டிருக்கார், 26 சிலை பண்ணி வச்சார். 27 சிலை சாந்தா சுவாமி பண்ணி வச்சுட்டோம். அதனால தெய்வத்தை காண வரவங்க கண்டிப்பா தெய்வத்தை கண்டவங்கள பாக்குறதா அந்த மண்டபம். இந்த மண்டபத்து பேரு ஸ்வயம் பிரகாச ஞான சபா மண்டபம். ஸ்வயம்னா இயற்கை, பிரகாசம்னா வெளிச்சம், இயற்கையான ஒளி நமக்குள்ள தெரிஞ்சிருந்த கூட்டம். ஆனா இந்த பேட்டரியும் தெரியத்தான் விளையாட்டி பவர்ஸா ரோடு போட்டு கொடுத்தாங்க. கீழே கன்னிமார ஓடன்னு இருக்கு. இங்க பூஜை எடுக்கலாம், மணி அடிக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. மணி அடிக்கிறத ஜெகன் திரும்பி பாக்குறாரு. அம்பாவோட அனுகிரகம் கிடைக்குது. அதை கேட்கிறவாளுக்கு கன்னிமாரோட அம்மனோட அனுகிரகம் கிடைக்கிறது. அன்னிமார் அம்மன் கீழே இருக்காங்க, சப்த கன்னிகள் இருக்காங்க. அந்த நதி மழை பெஞ்சாதான் ஓடும். அந்த நதிக்கு பேரு கன்னிமார் ஓடைன்னு பேரு. நான் வடக்க பார்த்து போறதுனால உத்தரவாகினின்னு பேரு. புனிதமான கஷேத்திரம்னு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. சுவாமிகள் சாந்தா சுவாமிகள் 62 புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணார். புதுக்கோட்டையில இருந்து போது 65 முருகன் உத்தரவு பண்ண அடையாளத்துல கன்னிமார ஓடை உண்டு. அதனால இங்க சர்வே பண்ணி தேடி ஆர்டிஓ டிஆர்ல சர்வே பண்ணி ஆர்டிஓ ஜெகநாதகர், டிஆர்ஓ முர்த்திஞ்சியர் அந்த ரிஜிம்ல இருந்தாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க தியானம் பண்ணி இடம் கிடைச்சு 67 இடம் கிடைச்சது. 68 இங்க வந்தார். கல் விக்கிரகம் செய்துவேன்னு சவுண்டு கேட்டது. கல் விக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணார். கல்வி கிரகம் செய்துவேன்னு அர்த்தமானதுனால எஜுகேஷன் பவுண்டேஷன் 69 வேத பாடசாலை ஆரம்பிச்சார். 70 முருகன் வந்தார். 71 முருகன் அம்பாள் பிரதிஷ்டை, 74 ஆஞ்சநேயர், 75 விநாயகர், 76 தத்தாத்திரேயர், 80 இடும்பன் வச்சிருக்காரு கீழே. இந்த இடும்பன் இருக்கிற இடத்துக்கு பேரு உடையாப்பட்டின்னு பேர். முருகன் இருக்கிற இடத்துக்கு பேரு சன்னியாசி குண்டுன்னு பேர். இந்த ஊர்ல ராமானுஜர் மணிமண்டபம் கட்டிருக்காங்க. அதுல இருந்து அம்பாள் இருக்கிற அளவு எருமாப்பாளையம்னு பேர். எருமாப்பாளையம், சன்னியாசி குண்டு, உடையாப்பட்டிங்கிற சேலத்துல 3 பஞ்சாயத்துக்கு நடுவுல அருள்ங்கிற எப்படி அலகாபாத்துல திரிவேணி சங்கமும் அந்த மாதிரி சேலத்துல அம்மையப்பனை காமிக்கிறதுக்காக இந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினவர் சாந்தானந்த சுவாமிகள். இது பேட்டரி ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்காக யாகசாலையும் கேட்டுக்க. இப்ப அங்க உட்கார்ந்தா பேசிட்டு இருக்கு. யாகசாலையில இந்த கிழக்க பார்த்து முருகன் இருக்கிறதுனால முருகன் ஒரு 16 முருகன் ஷோடச பிரம்மணர் வச்சிருக்கார். மேற்க பார்த்து அம்பாள் இருக்கிறதுனால ஒரு 11 பராசக்தி வச்சிருக்கார். இந்த அம்பாளுக்கு 18 கைகள் இருக்கனால இந்த பக்கம் 9 துர்க்கை, அந்த பக்கம் 9 மாதிரிகா சக்தி வச்சிருக்கார். அதிருத்திரைக்கு 2 தரம் பண்ணதுனால அஷ்ட பைரவர் போட்டிருக்கோம். வரவங்க சித்திரங்களை பார்க்கணும். 23 சித்தர்கள் இந்த கொடுங்கையில போட்டிருக்கார். சமாதியான ஊர் பேர்லாம் எழுதியிருக்கார். தனியா ஸ்பெஷலா 3 பேர், தியாக பிரம்மம், சைதன்ய மகாபுரு, துக்காரம். நீ வீட்டுல பகவன் நாமாவளி சொன்னாதான் வைப்ரேஷன் வரும், வைரஸ் தப்பிச்சு. அதுதான் 15 பேர் வச்சாங்க. நாராயணா கூப்பிடுறதுக்கா பேர் வச்சாங்க. நானும்ட்டான். கணபதிய கஜ்ஜுங்கிறான், சுப்பிரமணியன சுச்சுன்னா, சரஸ்திய சச்சுன்னா, நரசிம்மன நச்சுன்னு கூப்பிட்டான், கிருஷ்ணனை கிட்டுன்னு கூப்பிட்டான். இப்ப மகேஷ
மங்கின்னு கூப்பிட்டா தேடி தேடி பாக்குறான், பாலே கிடைக்கல. இங்கிலீஷ் படிச்சவங்க வைப்ரேஷன்ல வைரஸ்ங்கிற வியாதி ஓடி வந்துட்டு இருக்குங்கிறாங்க. தடுத்து நம்மளை நிறுத்தி காத்து ரட்சிக்கிறதுக்கு தயவு பண்ணி வீட்டுல நீங்களா பகவன் நாமாலே கண்டிப்பா சவுண்டா சொல்லணும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொன்னா ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சண்முகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சண்முகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சொன்னா பிரெயினுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஓம் நம சிவாய சொன்னா நோயற்று வாழும் குறையற்ற செல்லும் கிடைக்கும். வருஷா வருஷம் அந்த ஆடி 18 சொல்ற வழக்கம். ஏன்னா இங்க தூண் 18 அடி அகலம், 3/18 54. பிள்ளையாருக்காக 18 அடி அகலம், முருகனுக்காக 18, ஐயப்பனுக்காக 18 அடி. முருகன் வாசப்படியில இருந்து அம்பாள் 90 அடி நீளம். 90ங்கிறது 9, 5 4 9, 9 18. கைகள் 18 அம்பாளுக்கு, சாஸ்திரப்படி கண்கள் 18 முருகனுக்கு, 6 முகனுக்கு நெற்றிக்கண் உண்டு. 6 3 18. நமக்கு புராணம் எழுதியது 18 புராணம் எழுதி வச்சிருக்காங்க. பாஷைகள் 18ங்கிறாங்க. ஐயப்பன் படி 18ங்கிறாங்க. எல்லாமே நல்ல நம்பர். இங்க அருள்ங்கிற போரை போட்டு கொடுத்து 4 வேதங்களும் அம்பாளையும் வச்சதுனால அதிக வரம் கிடைக்கிற அருள்ங்கிற போரை போட்டு கொடுத்திருக்கார். பருகிறதுக்கு சான்ஸ் கொடுத்தார். சொல்றதா கேட்டது போறாது, சொன்னபடி செய்தால் சுகம் பெறலாம். ராத்திரி படுத்துட்டே சொல்ல வேண்டியது ஓம் ஹ்ரீம் நம சிவாய. வீட்டுல சொல்ல வேண்டியது நாமாவளி சொல்லணும். ராமநாமம் ரொம்ப முக்கியம். 3 குரங்கு பண்ணி வச்சுக்காரு ஒரே கல்ல. எனக்கு டீச்சிங் தான் எங்க ஊர்ல கொண்டு சொன்னார். எங்க அப்பா வந்திருந்தார் பாத பூஜைக்கு. ஒரு கூட ஆசாரியர்கள் அம்மி ஆட்டுகள் தான் அடிப்பேன்னா, பரவாயில்ல அடிச்சு கொண்டான்னு பொம்மையை கொடுத்தார். இங்க வச்சிருக்காங்க. ஒண்ணு மாயப்பத்தின்னு குரங்கு, ஒண்ணு கண்ணை மூடின்னு இருக்காரு. சொல்றார், உனக்கு கண்ணை கொடுத்திருக்கார், பகவான பாரு, காதை கொடுத்திருக்கார், பகவான் நாமாளி கேளு, பாய கொடுத்திருக்கார், பகவான் நாமாளி சொல்லுங்க. அவங்க பேரை டெய்லி 21 சொல்லுங்க, உங்க காரியங்களா வெற்றியா நடக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தினா எல்லா காரியம் வெற்றியா. அதுக்கு பேர் ஏன் மனமேன்னு எழுதியிருக்கார். மனதை ஒருநிலை பகவான் நாமாளி இதெல்லாம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. 3வது கால் போகணும். டெய்லி வீட்டுல சொல்லுங்க, சௌக்கியமா. உங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல எல்லா காரியம் வச்சு. நான் வச்ச பேரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேர். எப்படி பாக்குறது பேரு சொல்லி கொடுத்தார். ராமர் தான் சொன்னார், எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாண்டா சொல்றாங்க. சொன்னவர் ராமபிரான் பாரத மக்களுக்கு பாதுகாப்புக்காக பாதுகைய பரதன்ட்ட கொடுத்துட்டு, இந்த திருவடி உதவுற மாதிரி இந்த அண்ணனான ராமனோ தம்பியான்னு ஃபாலோ பண்ணி கொடுத்து அனுப்பிச்சார். அதை ஃபெலோன்னு படிச்சவன் ரவுண்ட்ல விடுற ஐயரேன்ட்டான். திருவடி அடின்னு படிச்சவன் லத்தி சார்ஜுன்ட்டான். ஏன்னு விசாரிச்சேன். ஐயா, பரதனுக்கு வசதி இருந்தது. தசரத மகாராஜா சிம்மாசல ராமனுடைய பாதுகை வச்சு பட்டாபிஷேகம் பண்ணார். நாங்களாம் எங்கே வச்சுக்கவே ஜெகநாதுக்காக உடம்ப தயார் பண்ணி கொடுத்திருக்கார். உடம்பானது கேமரா, ஹார்ட் பிலிம், பொசிஷன் கேர் பண்ணது பிரெயின். யூஸ் பண்ண வேண்டியது உங்க டியூட்டி, யூஸ் பண்ண சொல்ல வேண்டியது என் டியூட்டி. யூஸ் பண்ணீங்கன்னா பியூட்டி. யாமிருக்க பயம் சொல்றது முருகப்பெருமான் தான். வேலையும் காமிச்சிருக்காங்க. இந்த முருகன் ஞானஸ்கந்த குருநாதன். அவர்தான் நமக்கு பயத்தெல்லாம் போக்கி தைரியத்தெல்லாம் கொடுத்து ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்து சௌக்கியமா வச்சுப்பார். அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற சதுர்வித புருஷார்த்தமும் கிடைக்கக்கூடிய அருள்ங்கிற போர சாந்தாசால் போட்டிக்கு உட்கார்ந்து இருக்கார். அவரே சமாதியா அம்பாள் பார்த்து உட்கார்றதுனால அதிஷ்டானம்னு பேரு. இந்த ஏகாதசியில பாக்குறது விசேஷம். ரோஹிணி நட்சத்திர தரிசனம் பண்றது விசேஷம். திதி வாரம் நட்சத்திரம் எழுதியிருக்காங்க. புதன்கிழமை இங்க சந்தை. புதன்கிழமை சப்த கன்னிகளையும் தரிசனம் பண்ணி கன்னிமார் கும்பிட்டு அம்பாளும் தரிசனம் பண்ணிட்டா சகல தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இங்க ஏற்படுத்தி வச்சுக்கார் சாந்தா சுவாமிகள். ஸ்கந்தாசிரமம் நமது சொந்தாசிரமம் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட நபருக்குன்னு பூஜை கிடையாது. நம்ம எல்லாரும் பார்வதி பரமேஸ்வரா குழந்தைகள். நம்ம எல்லாம் எப்ப பிறந்தோம்னா சாஸ்திரப்படி 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான். இதுக்குள்ள எல்லாரும் மாட்டிட்டு முடிக்கிறோம். திருவோண நட்சத்திரத்துக்கு முன்னாடி உத்திராட நட்சத்திரத்துக்கு நடுவுல அபிஜின் நட்சத்திரம்னு பேர். மொத்தம் 28 நட்சத்திரம் சொல்லிருக்கு வேத மந்திரத்துல. அதுல
இந்த 27 நட்சத்திரம் பிறந்த மக்கள் சௌக்கியம் இருந்தா சங்கல்பம் பண்றோம். மாடலுக்கா சொல்றேன். உள்ள சங்கல்பம் अश्विनी नक्षत्र अबभरणी नक्षत्र कृत्तिका नक्षत्र पाद संवेद अश्वी जमाति अंगारक क्षेत्र मेघरासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां मेघराशिயில் பிறந்த மக்கள் அனைவரும் க்ஷேமம். कृत्तिका नक्षत्र पादत्रय रोहिणी नक्षत्र मृगशीरा नक्षत्र पूर्वार्ध समेत अग्नि प्रजापति शुक्र क्षेत्र वृषभरासु जातानां सर्वेषां महाजनानां वृषभराशि மக்கள் मृगशीरा उत्तरार्ध पुनर्वसु नक्षत्र पाद सोम रुद्राज बुध क्षेत्र मिथुन रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां पुनर्वसु नक्षत्र तुरीय पाद पुष्य नक्षत्र आश्लेषा नक्षत्र संवेद अदिति बृहस्पति सर्पदेवते चंद्र क्षेत्र कर्कटक रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां मखा नक्षत्र पूर्वग्नि नक्षत्र उत्तरग्नि नक्षत्र पाद समेत पृथ्वी अर्यमा भगवती सूर्य क्षेत्र सिंह रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां उत्तरग्नि नक्षत्र त्रिपाद हस्त नक्षत्र चित्रा नक्षत्र पूर्वार्ध संवेद भग देवते बुध क्षेत्रे त्रिपाद हस्त चित्रा पूर्वार्ध संवेद भाग सवित्री दोष बुध क्षेत्रे कन्या रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां चित्रा उत्तरार्ध स्वाधीन विशाखा त्रिपाद तुष्टु वायु शुक्ल क्षेत्रे तुला रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां विशाखा नक्षत्र तुरीय पाद अनुराधा नक्षत्र ज्येष्ठा नक्षत्र संवेद इंद्राग्नि अंगारक क्षेत्र वृश्चिक रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां मूला नक्षत्र पूर्वाषाढ़ उत्तराषाढ़ प्रजापति क्षेत्र धनुर्रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां उत्तराषाढ़ नक्षत्र त्रिपाद श्रवण नक्षत्र शिविष्टा पूर्वार्ध विश्वदेव शनैश्वर क्षेत्र मकर रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां श्रविष्टा उत्तरार्ध सदंश पूर्व त्रिपाद वसु वरुण अधिप कुंभ रासु जातानां सर्वेषां महाजनानां पूर्व तुरीय पाद उत्तर नक्षत्र रेवती नक्षत्र अजय पाद पूषादित्य बृहस्पति क्षेत्र मीन रासु जातानां सर्वेषां महाजनानां भक्तजनानां इதை தப்பி யாரும் பிறக்க முடியாது. அசையும் பொருள் அசையா பொருள் எது தயாராகும் 20 மாட்டிக்கிறோம். அவ்வளவு பேர் க்ஷேமம் இருந்தா சங்கம் பண்ணி பூஜை பண்ணி தினசரி இங்க கணபதி யோகம் பண்ணும். தினசரி கோ பூஜை 7 மணி தான் சன்னதி திறப்போம். யாகசாலைல கணபதி யோகம் நடக்கும். சன்னிதானத்துல மண்டபத்து பக்கத்துல கோ பூஜை நடக்கும். 7:30 to 7:30 மகன்யாச ருத்ர ஜபம் பண்ணிக்க அபிஷேகம் ஆரம்பம். 3 அதிஷ்டானம் இருக்கு. சிவானந்த சரஸ்வதினு 90ல சாந்தாச அதிஷ்டானம் எப்படி பண்ணணும் தெரியறதான் ட்ரைனிங் கொடுத்த இடம் சிவானந்த சரஸ்வதினு அவருக்கு பேரு. 1990 சமாதியான 2002 சுவாமிகள் சமாதியாய் அம்பாள் பாதத்துல உட்கார்ந்தார். அதுக்காக சிங்கீர்ல இருந்த சுவாமிகள் சிவானந்த தீர்த்தர்னு பேரு. 2015 வந்தார். 2016 சமாதியா இருக்கு. சிவானந்த தீர்த்த சமாதியான இடத்துக்கு பேரு சன்னியாசி குண்டு. சுவாமிகள் சாதாச அம்பாள் பாதம் எருமாபாளையம் சிவானந்த உடையாப்பட்டி 3 சங்கமம் இருக்கு. 3 அதிஷ்டானம் இருக்கு. திரிவேணி சங்கமாக அருள்கிற போரை போட்டு கொடுத்துருக்கார். பருங்கோ சான்ஸ் கொடுத்துருக்கார். சொல்லுங்க எப்ப வந்தாலும் வாங்கோ. 7 to 12 நான் எவ்வளவு பேசினா 12 பறந்தானும். பிஸியா இருக்கலாம், பசியா இருக்கக்கூடாது. சுவாமிலாம் சாப்பிடறது இல்லை. ஒரேடியா சாப்பிட்டு டல்லா பார்க்க கூடாது. சாப்பிடாம டல்லா ஆகக்கூடாது. உலகம் உருண்டையா இருக்கு. சைபர் முன்னாடி நம்பர் போடணும். வீட்டுல நீங்களா பகவான் நாமாவளி சொல்றோம். எல்லாருமே முட்டு வலிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா எண்ணெய் பசிக்கே இல்லை. எல்லாம் ஷாம்பு போட்டு எடுத்துறாங்க. நல்ல எண்ணெய் எள்ளுல தயார் பண்ண எண்ணெய கையில வச்சு இந்த வாரத்துல 2 நாளோ 1 நாளோ நாராயணி 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 சொல்லிட்டு ஊற வைக்கணும். எண்ணெய் சீக்கிரம் அப்படியே அலம்பிட்டா முட்டு வலி வராது. நாராயணி தைலுக்கு பேர் வச்சா எல்லாம் முட்டு வலி தைலன்னு சொல்றாங்க. நாராயணி சொல்ல மாட்டேங்கிறான். பகவான் நாமாவளி சொன்னாதான் நமக்கு க்ஷேமம் ஏற்படும், அமைதி கிடைக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் சூப்பர் மாடல் இல்லை இருக்கு. அது ஒரு பூச்சி பண்ணி காமிக்கிறது. குழஞ்சின்னு ஒரு பூச்சி தன்னுடைய மூக்குனால களிமண் கொண்டு கூடு கட்டுறது. பறந்து போய் ஒரு புழுவை பிடிச்சி உள்ள திணிச்சு ஒரு கொண்டு போட்டுறது. மறுபடியும் பறந்து போய் களிமண் கூட்டு அடைச்சு சீல் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. அந்த புழு குழந்தையாகவே மாறி கூட்டு உடச்சு மேல வருது. புழு என்ன குழந்தையா மாறிது?
நினைப்பு தாயா பொழப்ப கெடுக்குதுன்ட்டான். குலவிங்கிறது பகவான், களிமண் கூடு நம்ம உடம்பு, பூவா துடிச்சுட்டு இருக்கிறது மனசு, கொட்டினது பகுத்தறிவு. ஷாக் ட்ரீட்மெண்ட் கொட்டின உடனே இந்த புழு குழவியே நினைச்சுட்டு இருந்தது புழு குழவையா மாறிடும். ரொம்ப நேரம் பேசினா ஐயா ரீல் வா போலாம் போர் அடிக்குதுன்னா அக்கா சினிமான்னு கேட்ட உடனே ஜெகநாத் கேட்டார் எத்தனை ரீல் படம் சார் எப்ப முடியும்னு. ஆப்பிள் தம்பி நீ சுத்திகிட்டே இருக்க அதுக்கு நேரத்தினால அவர் ஆர்டர் பண்ணி கேபிள் சேனல்லாம் பணம் கட்டி ரிமோட் கண்ட்ரோல் கையில வச்சுட்டு யாமிருக்க பயன் எங்க இருக்கா தேடிட்டு இருக்கார் சேனல். ஒரு சேனல் உருப்படியா பாக்குறதுல பண்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளால பொறுமையா பார்க்க முடியும். ஆனா சிரிச்சா சிரிச்சிடுறோம், அழுதா அழுதுடுறோம். கதை பக்கத்துல வச்சுட்டு கேட்டா எமோஷன் நான் தான் பூர்வஜனா ப்ரூஸ்லிங்கிறான். கிரிக்கெட் இன்ட்ரெஸ்டா பார்த்து பையன் கிரிக்கெட் ஆயிட்டான், அவுட்னு அப்செட் ஆயிடுறான். அதுக்காக இங்கிலீஷ் படிச்சு எஃப்எம் அப்படின்னாங்க, தமிழ்ல படிச்சேன். எப்போதுமே சொல்லக்கூடிய வானொலி. ரேடியோல ஜெயிச்சுட்டா நியூஸ் கேட்டவுடனே ஒரு பார்ட்டி வச்சுறார், சில பேங்க வேட்டு சொன்னா ஐயர் கமெண்ட் அடிக்கிறான்னு. அதுக்காக அந்த பூஜை செஞ்சுட்டார். குளவிங்கிறது பகவான், களிமண் கூடு நம்ம உடம்பு, புழுவா துடிச்சுட்டு இருக்கிறது மனசு, ஒட்டினது பகுத்தறிவு. உங்க பகுத்தினால உங்களுக்குள்ள உங்களுடைய பகவான் திருவடியை பார்க்கணும். அதுக்கு ஒரே வழி பகவான் நாமாவளி சொல்லுங்க, சௌக்கியமா இருக்கும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சாந்தாந்த சத்குரு மகாராஜ் கி ஜெய். ரொம்ப சந்தோஷம். கேட்ட சந்தோஷம். சொன்னாங்க, மலைகள் சூழ்ந்த இடம்னாங்க, மாங்கனி நகர்னாங்க, மாம்பழம் சுகர், அதான் சேர்ந்து சுகர், நோ சுகர். வேதவியாசர் பையன் பேரு சுகபிரம்ம மகர்ஷி. அவர் இந்த வனத்துல ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணால நடுவில் இருந்து சுகவனேஸ்வரர் நம்மளுக்கு யாரும் சொல்லக்கூடாது. நகைதான் சொல்லி இந்த கதை இந்த மாதிரி எவ்வளவு கிடைக்க கடவுள் என்ன பேர் கேட்டேன் பண்ணவே பேர்